Hi, hello friends, welcome back to my Tamil Edits YouTube channel. நீங்கள் ப்ரீவில் பார்த்துருவீங்க. ப்ரீவில் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வைக்கிங்களா, ஆனிவர்சரி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ரிலேட்டிவோட இல்லை உங்களோட வச்சு பார்த்தா உங்களோட ஃபோட்டோ வச்சு பார்த்தா எடிட் பண்ண பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க மறக்காம வீடியோ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு எதனா ஃபோட்டோ சொல்லி வீடியோ செட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணா பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி வாங்க அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அலைட் மோஷன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான் தேவைப்படுது. இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மேசேஜில் இது ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுவும். ஓகேங்களா, சரி வாங்க எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். அங்கே ஆப் ஓன் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து ப்ராஜெக்ட் தேவைப்படுது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி தான் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரி வாங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். அந்த ப்ராஜெக்டான லிங்க்கு மூலியம் இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா QR கோடு மூலியம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்கேன் பண்ணுறதுக்கான QR கோடு, அதுக்கப்புறம் பார்த்தா லிங்க், அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபாண்ட் ஒன்று தேவைப்படுது. எங்களை ஸ்டார்ட் பண்ணி லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட்டு, அந்த ஃபாண்ட்டு பார்த்தா தேவைப்படுது. ஓகேங்களா, அந்த ஃபாண்ட் மூணையும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட்டு பார்த்தா இருக்கும். ஓகேங்களா, அந்த டேட்டுக்கான நோட் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த ஒரு டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க், QR கோடு, ஃபாண்ட் எல்லாமே கிடைச்சிடும். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, ஒரு வீடியோ சொல்கிறது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தா போட்டிருக்கேன். என்னுடைய அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணி இந்த ப்ராஜெக்டான லிங்க்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தலாம். இம்போர்ட் பண்ணே பார்த்தா ஜஸ்ட்டு மொபைலில் இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா, ஃபாண்ட்டு நிறைய பேர் பார்த்தா ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தீங்க. அலைட் மோஷன் ஆப்பில் எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, அது வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ப்ராஜெக்ட் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று, நெக்ஸ்ட் ஃபாண்ட் எப்படி எடுக்கிறதுன்ற வீடியோ ஒன்று, 2 வீடியோ மாத்தினா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. சரி ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி விஷிங் யூ வெரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹாப்பி ஆனிவர்சரி பர்த் ஃபார் யூ அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட நேம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா நேம் வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல யாருக்கு ஆனிவர்சரியோ அவங்க நேம் பார்த்து நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தா 2 நேம் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுறீங்க, எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துட்டு பாருங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, பேர் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் தமிழையோ இங்கிலீஷோ நேம் அந்த நேம் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணால் பண்ணிங்க. ஓகேங்களா, சிம்பிளாக முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 6:6.00 பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ண வேணும். ஓகே, எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தலாம். இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஆரஞ்சு கலரில் அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்னு கொடுத்தீங்க அப்படி மாதிரி வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் அந்த கலர் அண்ட் ஃபில் கொடுத்துருங்க. ஃபிட் பட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபிட்னு இருக்கலாம், ஃபில் செலக்ட் பண்ணுங்க. ஃபிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸ் பார்த்து தான் வரும். இப்போ யாரோ சேட் பண்ணி எடிட் பண்ணுறோம் அவங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். பார்த்தா அந்த ஃபோட்டோ மேலே அழைச்சி பிடிச்சி உங்களுக்கு எந்த ஃபேஸ் தேவைப்படுதோ அது மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அந்த இது உள்ள வச்சுட்டு இப்போ நீங்கள் 1 ஸ்டெப் பேக் பார்த்தா வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்களா, பேக் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண பார்த்தீங்களா 6 பாயிண்டில் ஆட் பண்ணோம். ஓகேங்களா, 6 வந்துட்டு ஜஸ்ட் இந்த சைடில் கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்தா தெரியும் பக்காவாக பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா செட் ஆகிட்டு இருக்கு. இதே மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க அந்த ஆரஞ்சு கலர் 2 ஃபிங்கர் வச்சு பார்த்தா ப்ராஜெக்ட் பண்ண ஜூம் அவுட் பண்ணுங்கள். அவுட் பண்ணிங்க அந்த மாதிரி பார்த்தா அவுட்புட் கிடைச்சிடும். இங்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் எங்க 11th ஆனிவர்சரி கொடுத்துருக்கேன். மேலே கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆனிவர்சரியோ 11th லெவல் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு 11 லெவல் 12 1 இல்லை 2 3 உங்களுக்கு என்ன ஆனிவர்சரி உங்களுக்கு அந்த டேட் அந்த நான் இது பார்த்தா நம்பர் பார்த்தா போட்டுங்க. போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஓகேங்களா, ஃபோட்டோ ஆட் பண்ணுறது கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. இந்த ஆரஞ்சு கலருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட் 2 வரைக்கும் பார்த்தா சேஞ்ச் பார்த்தா பண்ணிவிடுங்க. சாங் பார்த்தோன்னா கீழே இருக்கும், நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல. முடிச்சுட்டு மேலே ஏரோ பட்டன் இருக்கும். ஓகேங்களா, ஓகே மேலே ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண ஸோ அதில் 100 பிக்சல்ன்ற செலக்ட் பண்ணுங்க. FHD இருக்குல்ல 100 FHD அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஷோ அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் லோடியோ முடிஞ்சிடும். பார்த்தோன்னா 100% லோடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு கேலரியில் இந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.